ஹலோ டீச்சர்ஸ். பேசிக்காகவே நம்மளோட குழந்தைங்க பைபிளில் போட்டிருக்கபடி ஏசப்பா எப்படி வளர்ந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லூக்கா 2:52 இருக்குது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி நமக்கு வர பிள்ளைங்களையும் நம்ம ஏதோ ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்காம எல்லா ஆங்கிள்லையும் நம்ம அவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள க்ரோ அப் பண்ணாதான் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நம்ம சண்டே கிளாஸ்லேயும் சரி, நம்ம ஊழியத்துலேயும் சரி, நம்ம ஒரே ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்லேயே பார்ப்போம், இந்த பையன் ஒல்லியாக இருக்கான், கருப்பாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான்னு. ஆனால் அவனோட சைக்காலஜி, அவனோட இன்னர் பர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட கிளாஸ் எடுத்தீங்க, உங்கள் சண்டே கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் சண்டே கிளாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சண்டே கிளாஸாக, க்ரோ அப் ஆகிற சண்டே கிளாஸாக இருக்கும். அப்படி இப்போ நாம் எந்த குரூப்போட சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஜூனியர் குரூப்போட சைக்காலஜி. ஜூனியர்னா எந்த ஏஜ்னு உங்களுக்கே தெரியும். டீனேஜுக்கு முன்னாடி 10 வயசுக்கு மேலே 11, 12, 13 இந்த 3 ஏஜில் இருக்கவங்களையும் நம்ம ஜூனியர் குரூப்னு சொல்லுவோம். இந்த பிள்ளைங்களோட சைக்காலஜி தெரிஞ்சு அந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணிங்கன்னா உங்கள் சண்டே கிளாஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட சண்டே கிளாஸோ விபிஎஸ்ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரைமரி குரூப்பு, அதுக்கப்புறம் அதிகம் வருது இந்த ஜூனியர் குரூப் தான். அதனால இந்த 2 குரூப்பில் ரொம்ப டார்கெட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் சண்டே கிளாஸ் க்ரோ அப் ஆகிற சண்டே கிளாஸாக இருக்கும். எப்படி உங்கள் மனநிலையை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இந்த பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க, நீங்கள் டீச்சராக இப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த ஜூனியர் குரூப் பிள்ளைங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப பீக்கில் தான் இருக்கும். டயர்டே ஆக மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் சரி, எவ்வளோ நடத்தினாலும் சரி, உங்கள் எனர்ஜி லெவல் குறையுமே தவிர அவங்களோட எனர்ஜி லெவல் அப்படியே அந்த பீக்லேயே தான் இருக்கும். நீங்கள் ஜென்ரல் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாட்டு பாடி சத்தமாக பாட்டு பாடுங்க அப்படின்னா ஜூனியர் குரூப்பில் வந்து சத்தமாக பாட்டு பாடுவான். வசனம் யார் சொல்ல முன்னாடி வரீங்க அப்படின்னா ஜூனியர் குரூப்பில் வந்து வேகமாக ஓடி வருவான். ஸோ அவங்க ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அப்போ நம்ம டீச்சராக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களோட எனர்ஜியை எல்லா வகையிலையும் நல்ல வகையில் யூஸ் பண்ணிக்கிடணும். ஆக்சஸ் சாங் பண்ணும்போது ஓகே எனர்ஜி ஜூனியர் குரூப் சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். வசனம் சொல்ல ஓடி வரும்போது ஜூனியரில் அந்த பையனை கூப்பிட்டோம், இவனை கூப்பிட்டோம்னு சொல்லி அவனோட எனர்ஜியை எல்லா பாட்லையும், நம்ம ஆக்ஷன் சாங்கோ சரி, ஸ்டோரி டெல்லிங்கோ சரி, மெமரி வேர்ஸ் சொல்லிக் கொடுக்கலையும் சரி, ஆக்டிவிட்டி டைம், கிளாஸ் பிரிக்கிறது எல்லாத்துலேயும் அவன் எனர்ஜியை நம்ம பர்ஃபெக்டாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறணும். அடுத்தது, இந்த பிள்ளைங்களுக்கு போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நான் தான் பண்ணணும், நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும், என்னோட பேர் தான் அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். எல்லாரோடையும் போட்டி போடுவாங்க. ஈவன் தோ நீங்கள் ஜெனரல் செஷன் நடத்தும் போது எந்த குரூப் சூப்பர் ஆக்ஷன் பண்ணுவீங்கன்னா அந்த ஜூனியரில் தான் சொல்லுவான், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சூப்பராக சொல்லுவான். ஸோ இவங்க எனர்ஜெட்டிக்காக, அதை விட இவங்க ரொம்ப போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் நடத்தும்போது உங்கள் கிளாஸில் நிறைய போட்டிகள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு, நான் இப்போ வந்து தாவீது கோலியாத் கதை சொல்கிறேன் அப்படின்னா, இது முடிச்சுட்டு எந்த பாய்ஸில் அல்லது கேர்ள்ஸையோ யார் வந்து இந்த கதையை எனக்கு நீங்கள் திருப்பி சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா அப்படின்னா இந்த 2 குரூப்பும் ரொம்ப ஆக்டிவாக கவனிப்பாங்க. அதே மாதிரி ஜெனரல் செஷன் நடத்தும்போது வசனம் சொல்லித்தரீங்களோ இல்லை இந்த பைபிள் இன்சிடென்ட் சொல்லித்தரும்பொழுது அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறது பார்ப்போம், எந்த டீம் சூப்பராக சொல்கிறீங்க, பாய்ஸா கேர்ள்ஸானா. இந்த மாதிரி போட்டியாக நீங்கள் நடத்தும்போது அவனோட லேர்னிங் எபிலிட்டி, அவன் கவனிக்கிற விதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டியாகவே உங்கள் கிளாஸை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ஆக்டிவாகவும் இருக்கும் உங்கள் கிளாஸ். அடுத்தது, இந்த பிள்ளைங்களுக்கு உணர்ச்சிகளில் சில மாறுபாடுகள் ஏற்படும். ரொம்ப ஜாலியாக தான் இருப்பான், நல்லா சிரித்து தான் பேசுவான். ஆனால் நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு வார்த்தை அவனோட எமோஷனலாக அவனை ஹர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு, எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஓட்டப்பாலா நேராக உட்கார அப்படின்னு அவனை சொல்லிட்டீங்கன்னா அது அவனை காயப்படுத்தும். ஏதாவது அவன் கேமுக்கு அப்படி முன்னாடி வரும்பொழுது நீ எல்லாம் வேணாம் உட்காரு, அவனை வர சொல்ல அப்படின்ட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவனை காயப்படுத்தும், அவனை எமோஷ்னலாக அது வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுங்க. அவங்க பாசிட்டிவ் திங்கை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க. அஸ் அ டீச்சராக அவனுக்கு கேமில் தோற்று போனால் கூட சூப்பரா, இது ஜஸ்ட் கேம் தான், நீ லைஃப்பில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ஆங்கிளில் அவனை அப்ரோச் பண்ணுங்க. அவனோட உணர்ச்சியை மட்டும் காயப்படுத்திடாதீங்க. இந்த ஜூனியர் பிள்ளைங்களுக்கு இந்த ஏஜில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க அதாவது இந்த பிகினர் லெவல் வரைக்கும் வரும்போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்பா, எல்லாரோடையும் பேசுவோம் அப்படின்வாங்க. கொஞ்சம் ப்ரைமரி வரும்போது அதில் செலக்டிவ் பீப்புளை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஜூனியர் குரூப் வரும்பொழுது எல்லாரோடையும் நிறையா பழகி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும், நிறைய பேரோட நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இந்த வயசில் தான் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். அஸ் த டீச்சராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ண சொல்லித்தரணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சேஸ் இருக்குல்ல, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். காரணம் என்னன்னா, உன் நண்பனோட குணம் தான் உனக்கு
உனக்கும் வரும். உன் நண்பன் எப்படிப்பட்டவனா இருக்கானோ அப்படிப்பட்டவனா நீயும் இருப்பேன்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவோம். இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல நண்பர்களை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க எதிர்காலமும் ரொம்ப நல்ல வகையில் இருக்கும். நல்ல நண்பர்களை எங்கே போய் தேடுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி. யார் ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து ஏசப்பா பிள்ளையா இருக்கானோ அவனுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நீ சூஸ் பண்ணுனா உனக்கு அவன் ஏசப்பா பற்றி சொல்லி தருவான். உன்னோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா இருப்பார். உன் வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்தது, இந்த ஏஜ் குரூப்பில் தான் இந்த மத நம்பிக்கைகள் வளரும். அதாவது எப்படின்னா, இது வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த மதம், அந்த ரிலீஜியன் அப்படின்னா ஒரு செலிப்ரேஷனுக்காக, வருஷத்துக்கு ஒருக்க ஒரு திருவிழா நடக்கும்டா, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்டா, வருஷத்துக்கு ஒருக்க ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், போய் நம்ம போனோம்னா நமக்கு கேக்கு தருவாங்க, கிஃப்ட் தருவாங்க, இவ்வளோ தான் அவனோட மென்டாலிட்டி இருந்திருக்கும் அந்த பிரைமரி வரைக்கும். ஆனால் ஜூனியர்னு வரும்போது ஏன் நான் போகணும், எதுக்கு இந்த காரியத்தை நான் பண்ணணும், இன்னொன்று சம் ரிச்சுவல்ஸ்லாம் இப்போ தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்க லைஃப்குள்ளே வரும். இதெல்லாமே இப்போ வர்றதுனால அவனுக்கு அந்த ரிலீஜியன் பேஸாக மத நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அஸ் அ டீச்சராக சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், இயேசுன்றவர் மதம் இல்லைடா, இயேசுன்றவர் மதம் இல்லை தம்பி, மதம் இல்லை தங்கச்சி. நீ உன் மனசில் ஏசப்பா வாங்கன்னு கூப்பிட்டு ஏற்றுக்கிற பாத்தியா, இதுதான் ரட்சிப்பு, இது மட்டும்தான் கிறிஸ்தவம். நீ போய் பேரை மாற்றணும், நீ ஒயிட் ட்ரெஸ் போடணும், இப்படியெல்லாம் இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவம் அப்படின்றது இல்லை. உன் மனசுக்குள்ள ஏசப்பா இருக்கிறது தான் கிறிஸ்தவம் அப்படின்றத முக்கியமாக சொல்லணும். மதம் அல்ல, இயேசு தான் மீட்பின் வழி அப்படின்றத பிள்ளைங்களுக்கு தெளிவாக போதிக்கணும். அடுத்து இந்த பிள்ளைங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, இவங்க குரூப் ஆக்டிவிட்டியை ரொம்ப விரும்புவாங்க. தனியாக வேலை பார்க்குறதோ, நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்ஸ்லலாம் இதை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒருத்தனுக்கு பர்த்டேவாக இருக்கும், அவன் சாக்லேட் கொடுக்க எல்லா கிளாஸுக்கும் போய் டீச்சர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு போகும்போது அவனே கூப்பிடுவான், மிஸ் இந்த அவனையும் கூப்பிட்டு போகிறேன் மிஸ், இந்த இவளையும் கூப்பிட்டு போகிறேன் மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். காரணம், இவங்க தனியாக பண்ணுறதை விட இவங்க குரூப் ஆக்டிவிட்டியை ரொம்ப விரும்புவாங்க. ஒரு ஆளுக்கு மேலே ஒரு 2-3 பேராக சேர்ந்து செய்கிறத ரொம்ப விரும்புவாங்க. ஸோ கிளாஸை நீங்கள் எடுக்கும்போது அல்லது ஒரு ஜெனரல் செஷன்லேயே குரூப்பாக எடுக்க வைக்கும்போது இவங்களுக்கு பிடிச்ச குரூப்பை இவங்களே சூஸ் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குரூப்பில் ஒருத்தர் நல்லா வசனம் படிக்கிறான், உங்கள் கிளாஸில் ஒரு ஜூனியரில் ஒரு பையன் நல்லா வசனம் படிக்கிறான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் படிக்காமல் இருப்பாங்க. ஸோ இவங்கள ஒரு குரூப் ஆக்கி நீங்கள் ஒரு குரூப்பில் அப்படி ஒரு 4-5 குரூப்பு அப்படி பிரித்து வச்சுட்டு எந்த குரூப் ஃபஸ்ட்டு வசனம் படிக்கிறீங்கன்னு பார்ப்போமா, அல்லது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து எந்த குரூப் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னு பார்ப்போமா. ஒருவேளை குரூப் பிரிக்கிறதுல பிரச்சனை வரும் அப்படின்னா பாய்ஸா கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பாக பிரிக்கலாம். இப்படி குரூப் ஆக்டிவிட்டியை ரொம்ப கிளாஸில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது, இந்த பிள்ளைங்க ஞாயிறு பள்ளியை நம்ம சண்டே ஸ்கூலில் ரொம்ப விரும்புவாங்க. உதாரணத்துக்கு நீங்களே சண்டே கிளாஸ் நடத்துறீங்க அப்படின்னா உங்கள் சண்டே கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு வரது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பையன் தான். ஏன்னா பிகினர் பிரைமரினா யாருன்னா கூட்டு வரணும், அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சி யாரோ கூட்டிகிட்டு வரணும். ஆனால் இந்த ஜூனியருக்கு யாரும் கூட்டு வர தேவையில்லை. உங்கள் சண்டே கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சுன்னா அவனே ஆளாக வந்து உட்காருவான், இல்லாட்டினா அவன் வரவே மாட்டான். இது 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ உங்கள் சண்டே கிளாஸ் அவனுக்கு பிடிச்சபடி நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய கேம்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் பைபிள் இன்சிடென்ட் சொல்லும் போதே அது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட்லேயே சொல்லலாம். நம்ம நோவா கதை சொல்லும் பொழுது ஒரு கப்பல் செஞ்சு சொல்லி கொடுக்கலாம். யோனாவோட கதை சொல்லி தரும் பொழுது ஒரு மீன் படத்தை அவங்கள வரைய வச்சு சொல்லித்தரலாம். ஸோ அந்த பைபிளில் இருக்க இன்சிடெண்ட்டை சொல்லும் பொழுதே அவங்களோட ஆக்டிவிட்டி பேஸ்டாகவே கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த சண்டே கிளாஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த ஜூனியர் பிள்ளைங்களும் ஆளாக வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அவங்க சண்டே கிளாஸை, உங்கள் சண்டே கிளாஸை அவங்களுக்கு பிடிச்சபடி மாற்றி நடத்துங்க. இது 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்று, இவன் ரெகுலராக வருவான், அது மட்டும் இல்லை இவன் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸையோ அவங்க ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களையோ இல்லை அவங்க சிப்ளிங்ஸ், அவங்க தம்பி தங்கச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் சண்டே கிளாஸில் ஒரு growth இருக்கும். அதனால கிளாஸை அவனுக்கு பிடிச்சபடி நடத்துங்க. அடுத்தது, இந்த பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா இந்த ஏஜில் தான் அவங்களுக்குன்னு ஒரு லீடரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பிரைமரி வரைக்கும் யாருன்னா ஒரு ஆள் சொல்கிறதான். இப்போ உதாரணத்துக்கு உனக்கு கிரிக்கெட்டில் யாரை பிடிக்கும் அப்படின்னா அவங்க அண்ணனுக்கு யாரை பிடிக்குமோ அதான் அவனுக்கு பிடிக்கும், அல்லது அவங்க அக்காவுக்கு யாரை பிடிக்குமோ அதான் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எந்த லீடர் ஃபேவரட்டோ அதுதான் இவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஜூனியர் ஏஜ் வந்த உடனே அவன் அப்போ தான் இந்த வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆவான். அவனுக்கு யார் சூப்பராக அப்படி ஹீரோ மாதிரி தெரிகிறாங்களோ, லீடர் மாதிரி தெரிகிறாங்களோ, அவங்க அவங்க வந்து அவங்கள சம்மந்தமான
ஸ்டிக்கர்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அவங்க சம்மந்தமான ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது. சிலர்லாம் வந்து அதை கொண்டு வந்து அவங்க பீரோவில் ஒட்டுறது, வீட்டுக்குள்ளே ஒட்டுறது. சிலர் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த லீடர், அவங்க லீடரோடத. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா சிலர் அவங்கள மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்கள மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி இந்த ஏஜ் தான் ஒரு லீடராக அவங்களே சூஸ் பண்ணிக்கிற வயசு. இந்த ஏஜில் அஸ் அ டீச்சராக நீங்கள் சொல்லித்தர வேண்டியது, இயேசு தான் நமக்கு மெய்யான லீடரு, நமக்கு கரெக்ட் லீடர் யாருன்னா அவர் தான். இப்போது நீ ஃபாலோ பண்ணுற லீடர்ஸ்லாம் நீ கைத்தட்டுற ஃபேனாக தான் இருப்ப. நீ உனக்கு தோனியை தெரியும், விராட் கோலியை தெரியும், இல்லை ஏதோ ஃபேமஸ் சினிமா ஆக்டர்ஸை தெரியும், அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு ஃபேனாக கைத்தட்டி விசிலடிக்கிறவனாக தான் இருப்ப. ஆனால் நீ இயேசுவை தலைவனாக தேர்ந்தெடுத்தா ஒன்றை இயேசப்பா தலைவனாக மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் பைபிளில் இருக்க எக்ஸாம்பிள் அல்லது மிஷனரிஸ் இருக்காங்க, நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் அவனுக்கு காட்டி அவனுக்கு சொல்லித்தரணும். இப்போ உதாரணத்துக்கு பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஜஸ்ட் மீன் பிடிக்கிறவரா. என்னைக்கு இயேசு அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டாரோ அன்னைக்கு தான் பேதுருவை இயேசப்பா ஒரு லீடர் ஆக்குனாரு. சீஷர்களுக்கு அவர் மூலியமாக தான் சபை உருவாச்சு, நிறைய இடத்துக்கு போய் அவர் அற்புதம் பண்ணார். ஸோ பேதுருவை ஒரு லீடர் ஆக்குனாரு. மோசேன்னு ஒரு அண்ணன் இருந்தார், மோசே அண்ணன் பயந்து ஓடிட்டு திக்குவாய் மந்தனாவுல பலவீனமாக தான் இருந்தார். ஏசப்பாவை அவர் லீடர் ஆக்குன உடனே ஏசப்பா அவர் லீடர் ஆக்கி நிறைய இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்படின்னு அவனுக்கு சில எக்ஸாம்பிளை சொல்லி நீ லீடரை தேட வேணாம், இயேசுன்ற லீடரை தேடு, உலக ரீதியான லீடர்ஸை நீ தேட வேணாம் அப்படின்றத அந்த பிள்ளைங்களுக்கு போதிங்க. அடுத்தது, இந்த பிள்ளைங்களுக்கு மனப்பாட சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லித்தரீங்க அப்படின்னா இந்த வசனத்தை இன்னும் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு கேட்டால் கூட மனப்பாடமாக சொல்கிற ஒரு மனப்பாட சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் அ டீச்சராக நிறையா ஜென்ரலான விஷயங்களை மனப்பாடம் பண்ண வைக்காமல், உதாரணத்துக்கு காக்கா குருவி கதை சொல்லிட்டு இந்த கதையை மனப்பாடமாக வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லாமல், பைபிள் இன்சிடென்ட், ட்ரூ இன்சிடென்ட், பைபிளில் இருக்க எல்லா இன்சிடென்ட்டையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி அதில் வர கேரக்டர்ஸை மனப்பாடம் பண்ண வைக்கலாம். அந்த கதையோட மெயினான அந்த மைய கருத்துன்னு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காணா ஒரு கல்யாணமே சொல்கிறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு இயேசுவை அழைச்சதுனால தான் அற்புதம் நடந்தது, இந்த மையக்கருத்தை மைண்டில் மெமரி பண்ண வைக்கலாம். அப்போ அவன் புரிஞ்சுப்பான், இயேசுவை அழைச்சா நம்ம வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். இப்படி ஒரு இன்சிடென்ட்டும் நீங்கள் சொல்லும்போது ஏதோ ஒரு கருத்தை கீழே சொல்லுவீங்க. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியுன்ற ஒரு கருத்தை சொல்லுவீங்க, அல்லது அன்பாக இருக்கிறத பற்றி சொல்லுவீங்க, ஏசப்பாக்குள்ளே நீங்கள் எப்படி வளரணுன்றதை சொல்லுவீங்க. இந்த கருத்துக்கெல்லாம் அவனுக்குள்ளே மனப்பாடம் பண்ண வைங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக வசனங்களை அதிகமாக மனப்பாடம் பண்ண வைங்க. ஏன்னா இந்த வசனம் அந்த பையனுக்குள்ள அந்த பொண்ணுக்குள்ள போய் கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். இது வளர்ந்து நாளைக்கு அவனை ஆண்டவருக்குள்ள நடத்துற ஒரு டூலா இருக்கும். அதனால நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ண வைங்க. கடைசியா இந்த பிள்ளைங்களுக்கு வாசிக்கிறதா நிறைய ஆர்வம் இருக்கும். ஏன்னா வெறும் நீங்கள் என்னதான் இமேஜாவோ அல்லது ஒரு வீடியோவோ ஏதோ போட்டு காமிச்சாலும், இப்போ நீங்கள் வீடியோவே போட்டு காமிக்கிறீங்கன்னா வீடியோ கீழே சப்டைட்டில் போச்சுன்னா அதை வாசிப்பாங்க. இல்லை நீங்கள் இமேஜே காட்டுறீங்க அப்படின்னா இமேஜில் எங்கேயாவது ஏதாவது எழுதிருந்தால் அதை ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வாசிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் சண்டே கிளாஸில் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு பைபிள் இன்சிடென்ட்லேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா 1 நிமிஷம் பைபிளை திறந்து வச்சு அந்த பிள்ளைங்களை வாசிக்க வைக்கலாம். நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறீங்க, அவன் கேமில் ஜெயிச்சதுக்கோ அல்லது ஒரு வசனம் சொன்ன கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வசன கார்டு, அவன் வாசிக்கிற மாதிரி ஒரு வசன கார்டை கிஃப்ட்டு கொடுக்கலாம். இல்லாட்டினா சின்ன பேம்ப்ளெட் மாதிரி மிஷனரி ஸ்டோரிஸ் இருக்கிற ஒரு சின்ன பேம்ப்ளெட்டு, அல்லது ஏசப்பா பற்றி இருக்கிற காஸ்பல் ட்ராக்ஸு, அந்த மாதிரி வாசிக்கிற மாதிரி இருக்கிற திங்ஸாக கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அவன் ஏசப்பா பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க, அவரோட இன்னும் இணைக்கப்படுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்கள் கிஃப்ட்டை அப்படி பிளான் பண்ணிக்கோங்க, வாசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது வழியா. இன்னும் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிக்கிறேன். இந்த ஜூனியர் குரூப்பெல்லாம் வந்து மொபைலுக்கு கொஞ்சம் அடிக்ஷனாக இருக்கிற குரூப்பு. அதாவது இந்த பிரைமரி லெவல் வரைக்கும், பிகினர் லெவல் வரைக்கும் என்ன வீடியோ வருதோ ரேண்டமாக வருதோ அமைக்கி அவன் பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பான். பிரைமரி லெவல் வரும்பொழுது கொஞ்சம் செலக்டிவாக பார்ப்பான். ஆனால் இந்த ஜூனியர் லெவல் வந்ததுக்கப்புறம் பர்டிகுலராக இவங்க வீடியோ தான் பார்ப்பேன், இது ரிலேட்டடாக தான் பார்ப்பேன். சிலர் வந்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கேம் ரிலேட்டடாக பார்ப்பாங்க. சிலர் வந்து ஏதோ ஆக்டர்ஸ் ரிலேட்டடாக பார்ப்பாங்க. சிலர் வந்து ஏதோ இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக, இப்படி ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட் வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பைபிளோட எப்படி அவங்களோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ பார்க்குறா அப்படின்னா பைபிள் ரிலேட்டடான சயின்டிஃபிக் வீடியோஸ் நிறைய இருக்கும்.
அதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா மோசையோடைய அந்த செங்கடலுக்குள்ளே வந்து ரிசர்ச் பண்ணாங்க, உள்ளே வந்து பழைய காலத்து அந்த எகிப்து சக்கரங்கள்லாம் ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோ இருக்கும். அந்த மாதிரி பைபிளில் இருக்க ஃபேக்ட் உண்மைகளை ப்ரூவ் பண்ணியிருக்க சில சயின்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸை அவனுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணி இது மாதிரி பாடுறா, அவனுக்கு வேறு ஏதோ கேம்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களே ஆன்லைனில் அவனுக்கு ஏதாவது ஒரு கேம் பிப்ளிக்கெல்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க. டே ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஆன்லைனில் ஒரு மீட் பண்ணுவோம்டா, வாங்கடா நம்ம பைபிளில் இந்த பேசேஜ் நீங்கள் படிச்சுட்டு வாங்க, நான் கொஸ்டின் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல் அடிக்ஷனை நம்ம இயேசுவுக்குள்ளே அவனை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுல எப்படி நடத்துக்க முடியுமோ, எப்படி பண்ண முடியுமோ அதுக்கேற்றபடி பிளான் பண்ணி அவனை கொண்டு போனால் கண்டிப்பாக உங்கள் சண்டே கிளாஸை மட்டும் இல்லை பரலோக ராஜ்யத்துலேயும் பிள்ளைங்களோட growth அதிகமாக இருக்கும். அந்த ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நீங்கள் பெரும் கருவியாக இருப்பீங்க. உங்கள் மூலியமாக உங்கள் சண்டே கிளாஸில் இருக்க அந்த ஜூனியர் குரூப் மூலியமா பரலோக ராஜ்யம் அதிகமாக கட்டப்படும். ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷம் உண்டாகுமா. நீங்கள் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக கிளாஸ் எடுத்தீங்கன்னா நான் அப்போதே சொன்னேன் ஜூனியர் குரூப் அதிகமாக வருவாங்கன்னு. அப்போ பரலோகமே மிகுந்த 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 சந்தோஷம் அடைகிறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக இருப்பீங்களா? சூப்பர், பாய்.